நம்மை அழிக்கும் சுபாவங்கள் தற்பெருமை. பாகம் 2. தற்பெருமை அவர்களை மூடி பொதிந்து கிடக்கும். அலுவலகத்திலேயும் கோவில்களிலும் வீட்டிலேயும் வேலைக்காரரிடமும் பயணம் செய்யும் போதும் வலிய யாரையாவது பேச்சுக்கு இழுத்து சிறிது நேரம் பெருமை அடிக்காமல் தூக்கம் வராது. இப்படிப்பட்ட சுபாவம் இருந்தால் அதை கண்டு கொண்டு இடம், பொருள், ஏவல் பார்த்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தற்பெருமை கொள்பவர் மூடர். ஞானம் உள்ளவர்கள் தம்மை பற்றி எதுவும் கூறாமல் பிறர் செய்யும் தொழிலை கேட்டு அறிவார்கள். அதில் பல தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ளலாம். நாம் யாரையாவது சந்தித்தால் நம்மை பற்றி விமர்சனம் செய்யாமல் அவருடைய வேலை, படிப்பு முதலியன தெரிந்து கொண்டால் பெரிய திருப்பமான அறிவு கிடைக்கும். நாம் மனிதர்களிடமிருந்தும் புத்தகத்தின் வாயிலாகவும் அறிவை பெற முடியும். IAS படித்த ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் அவர் எப்படி படித்தார், எங்கு படித்தார், எதை படித்தார், எவ்வளவு காலம் படித்தல், எவ்வளவு பணம் செலவாகும், எதை குறித்து படித்தார், பரீட்சைகள் எப்படி, வேலை வாய்ப்பு எப்படி என்பவற்றை தெரிந்து கொண்டால் நமக்கு 15 நிமிடத்தில் புத்தகத்தில் வராத காரியங்களை இவரிடமிருந்து தெரிந்து கொள்ளலாமே. ஒவ்வொரு மனிதனும் அவனவன் அனுபவத்தில் சிறந்தவன். அந்த அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்தால் புத்தகத்தில் இல்லாத அநேக நிஜ வாழ்க்கை அனுபவங்களை நாம் எளிய முறையில் காசு கொடுக்காமல் கற்றுக்கொள்ளலாம். விஞ்ஞானியை சந்தித்தால் பல கண்டுபிடிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மருத்துவரை சந்தித்தால் மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தற்பெருமை கொள்ளாமல் பிறரிடமிருந்து இலவசமாக ஞானத்தையும் அறிவையும் பெறலாம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொக்கிஷம். அறிவை சம்பாதிப்பது பள்ளிக்கூடத்தில் மட்டுமில்லை, இது பேரறிவு. ஆக நம்மை சுற்றி அறிவு களஞ்சியங்கள் குவிந்து கிடக்கிறது. அதை நாம் தேடினால் தானாகவே கிடைக்கும். ஒரு பைத்தியக்காரனிடம் பேசினாலும் அவனிடமிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு கற்றுக்கொள்ள மனப்பாங்கு வேண்டும். நம்மை பற்றி தற்பெருமை கொண்டு நம்மை பற்றியே பேசாமல் பிறரை கவனிக்க ஆரம்பித்தால் அது சிறந்த ஞானம்.